சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் உப்பு சாப்பிடுவது 70 நோய்களுக்கு நிவாரணம் என்று ஹதீஸ் உள்ளதா கேட்குறாங்க. இப்படி ஒரு நம்பிக்கை முஸ்லீம்கள்ட்ட அதிகமாக இருக்கிறது. எந்த வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட போனாலும் அதிகமான மக்கள் போனோன்னே சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு தட்டில் கொண்டு உப்பு வைப்பாங்க. அது உப்பு எடுத்து போட்ட பிறகு தான் சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு உப்புக்கல் போட்டுக்கிறோன்னு, சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு உப்பு போட்டுக்கிறணும். அப்படி போட்டோம்னு சொன்னால் 70 நோய்க்கு அது நிவாரணம் அப்படிங்கிற மாதிரி பரவலாக ஆலிம்களால் சொல்லப்பட்டு அது மாதிரியான செய்திகள் பரப்பப்பட்டு அப்படி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறது. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த ஹதீஸுகளில் நீங்கள் புகாரி, முஸ்லீம் இந்த மாதிரி ஹதீஸுகள் புக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இது போக இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள்னு நூல்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதாவது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸுகள் இருக்குங்கள, அப்படி நிறைய பேர் நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த எல்லா நூல்லையும் இது அவசியம் இடம் பெற்றிருக்குது. இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள்ங்கிற அந்த நூல்கள், அதுக்குன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி மௌதுஆத்து, தன்ஜீஹு ஷரியா, லாலில் மஸ்னுஆ, இதெல்லாம் ஒவ்வொரு அறிஞரும் பொய்யான ஹதீஸுகள், ஹதீஸ் என்ற பெயரில் பொய்யாக சொல்லப்பட்டவைகளெல்லாம் தொகுத்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் ஹதீஸ் கிடையாது, இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட பொய் அப்படிங்கிற நூல்களில் எல்லா நூல்கள்லையும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்ட்டு எப்படி இருக்குது. மண் அக்கலை, அந்த ஹதீஸ் வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டால், மண் அக்கலல் மில்ஹ கபல தாமி ஒபாத தாமி, சாப்பிடுவதற்கு முன்னரும் சாப்பிட்ட பின்னரும் யார் உப்பு சாப்பிடுகிறாரோ, ஃபக்கது அமீன மின் சலாசிமேத்திம சித்தீன நவமின தவாயி, 360 நோய்கள்லேருந்து அவர் 360 நோய்களில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். அதில் ரொம்ப குறைந்தபட்சம் எதுன்னு கேட்டால் அல் ஜுதாமு ஒல் பரசு, அது வெண்குஷ்டமும் சாதா குஷ்டமும் இருக்க அது வரைக்கும் குணமாயிரும். அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு உப்பு, சாப்பிட்ட பிறகு உப்பு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் 300 கொரோனாவுக்கு கூட பிரச்சனை முடிஞ்சு வச்சு பாருங்க. 360 இருக்குல்ல, 360 நோய்களுக்கு மருந்துன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன இருக்குது, இது பொய்யான ஹதீஸ். இது இப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. இதில் முகமது மூசபுன் இப்ராஹிம்ங்கிற ஒரு அறிவிக்கிறாரு. இவர் யாருன்றே தெரியாத ஒரு ஆள், கற்பனை பாத்திரம், ஒரு கற்பனை பாத்திரத்தின் பேரை வைத்து நினைஞ்சிருக்கிறாங்க, இதை செஞ்சுருக்கிறாங்க. அதையும் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், அல் மிலு ஷிஃபாவும் மின் சபைன தான், அதாவது உப்பு என்பது 70 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. அந்த 70ல் ஒன்று என்னென்னா அல் ஜுனூன், பைத்தியத்துக்கு கூட, பைத்தியக்காரனு கூட உப்பு கொடுத்தா பைத்திய குணமாயிரும் போல இருக்குது. அதுக்குள்ளே எழுதி வச்சுக்கிறாங்க. அது மாதிரி வெங்குஷ்டம் இதெல்லாம் இருக்கிறது. பல்லு வலி வழங்குதா, தொண்டை வலி, வஜூல் பத்தன் வயிற்று வலி, இதெல்லாம் குறிப்பிட்டு என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறது. அதனால் நீ சாப்பிடும் பொழுது உப்பு கொண்டு ஆரம்பிச்சிரு, உப்பு கொண்டு முடிச்சிரு அப்படின்னு சொல்லி இது அல்ல ஆலில் மஸ்னுஆங்கிற இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்ங்கிற அந்த நூலில் இந்த செய்தியை பதிவு பண்ணி இது பொய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த கருத்துப்பட அப்துல் ரஹீம் வாக்கிதுன்னு அறிவிச்சிருக்கிறாரு. இவரும் விடப்படக்கூடிய ஆள், ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. அதனால் உப்பு சம்பந்தமாக சிறப்பித்து வரக்கூடிய எதுவுமே இல்லை. உப்பு ஒரு உணவு, தேவைக்கு பயன்படுத்திக்கிடலாம். சில பேர் உப்பை பயன்படுத்தக்கூடாது டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்கிறது, இப்போ நோய் குணமாகும், நோய் வரும்னு சொல்கிறாங்களே. சில பேருக்கு நோய் வரவும் செய்யும், சில பேருக்கு வராமையும் போயிடும். அது ஒரு டேஸ்ட்டுக்கு உள்ள ஒரு பொருள், அவ்வளோதான். எப்படி சீனி, சர்க்கரை அதெல்லாம் ஒரு ருசிக்கு வைத்திருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பொருள் தானே தவிர அதுக்கான உப்பை வெறுக்க தேவையில்லை. உப்புங்கிறது ஒரு உங்களுக்கு தேவை, அந்த உப்பு ருசி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறங்க. உப்பு ருசி தேவையில்லைன்னா குறைச்சிட்டு போங்க. டாக்டர்கள் பயன்படுத்த வேணான்னு சொன்னால் பயன்படுத்தாமல் போங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே தவிர உப்புக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. நோய் குணமாகும் என்றெல்லாம் கிடையாது. ஒன்று அது போக இது ஹதீஸ் கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வேறு. இப்போ நவீன காலத்தில் நம்ம வாழும் பொழுது அப்படி இருக்குதா, உப்புக்கு 70 360 நோய் 360 நோய் உலகத்தில் இருக்குமான்னு தெரியல. மொத்தத்தில் நோயுடைய எண்ணிக்கை 360 நோய் உலகத்தில் இருக்குமான்னு தெரியலை. அப்படி இருந்தால் கூட அப்படிலாம் குணமாகுதா? உப்பு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்களே இத்தனை பேர், இதை ஒரு சுண்ணத்து மாதிரி நினைத்து கொண்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி உப்பு கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு எந்த நோயுமே வரக்கூடாது 360 நோயின்னு சொன்னால். அது போக இந்த ஒரு பொருளில் இன்னது இருக்குது, துன்யாவுடைய சம்மந்தமாக இபாதத்து சம்மந்தமாக சொன்னால் டெஸ்ட் பண்ண இயலாது. உதாரணமாக
நீங்கள் குல்ஹுல்லா சூறா ஓதுனீங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு நிவாரணம் தரும்னா குல்ஹுல்லாவை போய் சோதனை லேப்லையாக டெஸ்ட் பண்ண முடியும், அதை டெஸ்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் உப்பில் இது இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கலையே, ஆனால் அந்த உப்பில் என்னென்னவெல்லாம் அதில் இருக்குதுன்னு சோதனை பண்ணுறோம். அந்த அதில் உள்ள மூலக்கூறுகள் வந்து அது வந்து பைத்தியத்தை போக்குறதுக்கு ஏதாவது அதில் இருக்குதா, அல்லது வேறு ஏதாவது அவனுடைய வெண்குஷ்டத்தை போக்கு ஏதாவது அதில் இருக்குதா, வைத்த வலியை போக்கு ஏதாவது இருக்குதான்னு சோதனை பண்ணி நிரூபிக்க இயலுமா? அப்படி பண்ணப்பட்டிருக்குதா? அப்படி பண்ணப்படவே இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் ஒன்று சொன்னீங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்டதை சொன்னால் முழுசாக அப்படி ஏற்றுக்கணும். ஹதீஸ் சரியாக இருந்தால், ஹதீஸ் ஆதாரப்பூர்வமாக இருந்தால் அப்படி ஏற்றுக்கிறணும். இது மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது. வாழைப்பழம் சாப்பிட்டா இது வரும்னு சொல்லப்படுது. ஆனால் வாழைப்பழம் சாப்பிட்டா அப்படி வரமாட்டேங்குது. அப்போ இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி தான் விளங்கணும். அப்போ இந்த உப்புக்கு இந்த மாதிரி 360 நோயை தீர்க்கிற நன்மை இருக்குது என்று சொல்லி அது எங்கேயாவது சோதித்து விஞ்ஞானிகள் அவங்களாம் சொல்லியிருக்கிறாங்களா? ஏதோ ஒரு சில ஆட்களுக்கு இப்போ ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக போச்சுன்னு வைங்களேன், அவர் 2 உப்புக்கல்ல போட்டார்னு சொன்னால் என்ன செய்யும், அந்த ப்ரெஷர் நார்மலாகும். அப்படி வேண்டாம் இருக்குது. ப்ரெஷர் ரொம்ப லோவாக போச்சுன்னு வைங்களேன், ப்ரெஷர் அதிகமாக்கிறதுக்கு என்ன செய்யணும், தண்ணியில் கொஞ்சம் உப்பு கரைச்சி குடித்தோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த ப்ரெஷரை ஏற்றி விட்டுரும். இப்படியான சில விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துலேயும் இது இருக்குது. சுகர் கொஞ்சம் சர்க்கரை சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கு உப்பு உதவுமே தவிர, ருசிக்கு உதவுமே தவிர, இவங்க சொல்லக்கூடியது வந்து அறிவியலுக்கும் எதிராக இருக்கிறது, நடைமுறைக்கும் எதிராக இருக்கிறது. அந்த அறிவியலுக்காக இதை மறுக்கலை. இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, சரியா பொய், அதை நம்ம வழங்கிக்கிற வேண்டியிருக்கு.